தமிழ் சினிமாவுல வேலண்டைன்ஸ் டே 2026க்கு உண்மையாவே தரமான படங்கள்லாம் இறக்கியிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால வந்து என்னால தியேட்டருக்கு முடியல இந்த வீக்கெண்டு. கண்டிப்பா வந்து என்னோட ஃபேவரைட் படங்கள்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ நீங்கலாம் வந்து என்ன பார்த்தீங்க? என்ன படத்த போய் பார்க்க போறீங்க? அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். பட் அட் த சேம் டைம் என்னால வந்து தியேட்டருக்கு முடியலனாலும், பட் நீங்க போவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்றதுக்காக இந்த டாபிக்க வந்து நான் கன்டின்யூ பண்றேன். ஸோ மௌனம் பேசியது. கிட்டத்தட்ட காதலர் தினம், மின்னலே, மௌனம் பேசியது. இந்த படம்லாம் பார்த்தோம்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 வருஷம் ஒரு பழமையான ஒரு படங்கள் தான். இந்த 3 படத்துல எதுடா டாப்பு அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டா நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றது என்னன்னா, மௌனம் பேசியது தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரைட் மௌனம் பேசியது அப்படிங்கிறது. சூர்யா சாருடைய அந்த கெத்தான ஒரு கட்ஸான ஒரு கேரக்டரு. அத தாண்டி யுவன் சங்கர் ராஜாவுடைய அந்த மியூசிக்கு இதெல்லாம் வந்து செம்மையா இருக்கும். உண்மையாவே வந்து ரொம்ப நல்லாருக்கும். அந்த ரொம்ப ஒரு ஜாலியான, ஒரு கேஷுவலான ஒரு இதுவரைக்கும் பார்க்காத நம்ம ஒரு சூர்யா சார். அதுக்கப்புறம் மௌனம் பேசியது மாரி ஒரு படம் வந்ததா அவரோட கரியர்ல அப்படிங்கிறது கூட டவுட் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் அது. ஸோ அத தாண்டி காதலர் தினம். காதலர் தினம்க்குன்னு ஒரு தனி செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. பட் நான் அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் கிடையாது. பட் அந்த படம் நல்ல படம் தான். ஒரு பெரிய ஃபேன் கிடையாது. அந்த படத்துக்கு ஒரு பெரிய கிரேஸ் கிடையாது. பட் எனக்கு ரொம்ப புடிச்ச படம் தான். ஓரளவுக்கு புடிச்ச படம் தான். ரொம்ப ஆஹா, ஓஹோன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நல்ல படம். ஆனா அந்த படத்துக்கு ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அது அந்த ரோஜா, ராஜா, அந்த குணாலு அவருடைய அந்த கட்டிங்கா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து கவுண்டமணி சார் வந்து புரொஃபஸரா வந்து வருவாரு. அதெல்லாம் வந்து அந்த காமெடிலாம் சீரியஸா அந்த காமெடிக்காகவும், ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்காகவாவது அந்த படத்த போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு நெனச்சேன். அப்படிப்பட்ட ஒரு காமெடி அந்த மாண்டி வரும் அந்த சின்னி ஜெயந்த் மாண்டின்னு ஒரு கேரக்டர் வருவாரு. அந்த நெட் கேஃபு, அப்புறம் சுக்கு காஃபி குடிக்கிற நாய்க்கு நெட் கேஃப் கேக்குதா? அப்படிங்கிற மாதிரி நெஸ்கேஃப் கேக்குதோ? அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் இவர் போய் ஏமாத்துறது அதெல்லாம் வந்து செம்ம உண்மையாவே சொல்லலாம். ஸோ இது ஒரு ஜாலியான ஒரு படமா வந்து இருக்கும். காதலர் தினம் ஸ்டார்ட்டிங்ல அத தாண்டி படத்துக்குள்ள போக, 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 போக அந்த மியூசிக் அப்படிங்கிறது அப்பா! ரஹ்மான் சார் விளையாடி இருப்பாரு. இத யார் பெஸ்ட்ன்னே சொல்ல முடியாதுங்க. மின்னலேல ஹாரிஸ் சாரா? மௌனம் பேசுதல யுவனா? இல்ல இதுல வந்து யுவன் சங்கர் ராஜா சாரா? இல்ல ஏஆர் ரஹ்மான் சாரா? யார் பெஸ்ட்ன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு 3 படத்துலயும் போட்டு பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. ஸோ காதலர் தினமும் வந்து வேற லெவல்ல ஒரு மியூசிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இத தாண்டி மின்னலே யார்ரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி மின்னலே படத்துக்கு வந்து அப்படியெல்லாம் வந்து திரும்பி பார்த்தாங்க. ஏய்! யார் இது? ஏஆர் ரஹ்மான மாதிரி ஏஆர் ரஹ்மான் ஏதோ பண்ணியிருக்காரு போல மின்னலே அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில பேசுவாங்களாம். மின்னலே படம் வரும்போது. ஸோ அப்படி ஒரு வைப் இம்பேக்ட் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த வசீகரா சாங்கு, அப்புறம் அந்த அழகிய தீயே, அப்புறம் அந்த படத்தில வரக்கூடிய அந்த இருவிழி உனது அது ஒரு மாதிரி அந்த சாங் அந்த படத்தோட ஆல்பம் மியூசிக் சவுண்ட் ட்ராக் அப்படிங்கிறது ஒரு வேற லெவல்ல சம்பவம் பண்ணுச்சு. இதான்டா ஹாரிஸ் மாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஹாரிஸ் மாம்ஸ் பண்ண சம்பவத்திலே ஒரு பெஸ்ட் டாப் 3 சம்பவத்தில அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு மியூசிக் அது. படமும் வந்து ஜிவிஎம் சாரோட அந்த கல்ட் கிளாஸ் அது ஒரு சூப்பரா எடுத்திருப்பாரு. மேடினா யார்றா டேய்! அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஒரு ஏகேவுக்கும் ஒரு ஏகே சார் எப்படி ஒரு காதல் மன்னன்ல அப்படி பார்த்தோமோ, அந்த மாதிரி வந்து மேடி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. வெறித்தனமான ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா வந்து இருக்கும். ஸோ மின்னலே கண்டிப்பா எனக்கு மியூசிக் இந்த இந்த மியூசிக் ஆல்பத்த பொறுத்தவரையிலும், இந்த படம் 3 படத்துல நான் எது பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஒரு கன்டென்ட் இதுதான். அது ஒருத்தருக்கு ஃபேவரைட் ஒரு ஒப்பீனியன். பட் இந்த மியூசிக் எதுடா பெஸ்ட் அப்படின்னு கேட்டா சத்தியமா என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, ஒரு பக்கம் பார்த்தா ஹாரிஸ் மாம்ஸு, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரஹ்மான் சாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா யுவன் சாரு. எப்பா யாரு வந்து நம்ம சொல்றதுன்னே தெரியல. வேண்டாம். இத நம்ம அப்படியே விட்டுருவோம். 3 பேருக்குமே ஈக்குவலா பிரிச்சு குடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்கும். அப்படி ஒரு சாங்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள புகுந்து, அப்படியே ஆன்மாவ கிண்டுவா போல அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்படி ஒரு சாங்ஸு. ஸோ படமாவும் பார்த்தோம்னா 3மே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹிட்டு. சூர்யா சாருக்கும் வந்து மௌனம் பேசியதே ஒரு பெரிய ஹிட், சூப்பர் ஹிட்டு. மின்னலே வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னே சொல்லலாம். காதலர் தினமும் ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டு. ஸோ 3 படமும் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் வந்து வேலண்டைன்ஸ் டைம்ல. இந்த 3மே வந்து செம்மையா போயிட்டுருக்கிற இந்த டைம்ல, "டேய் டேய் டேய் நானும் உள்ள வருவேன்டா" அப்படின்னு வந்து டிஆர் சாருடைய அந்த "உயிருள்ள வரை உஷா" அந்த படம்லாம் வந்து அப்பா! அது என்ன சேனல் ஜீலயா இல்ல ராஜ்லயான்னு தெரியல. நான் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த "உயிருள்ள வரை உஷாவ". அப்படிப்பட்ட ஒரு படம் அது. செயின் ஜெய்பால் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு டிஆர் சாரு. டிஆர் சாரோட படத்துல வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கும். ஒரு லவ்வா இருக்கட்டும், ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு அறம் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவருடைய அந்த இதெல்லாம். அதுவும் அந்த செயின் ஜெயபால் கேரக்டர்லாம் வந்து நம்ம ட்ரோல் பண்ணலாம் டிஆர் சார.
ஆனால் அந்த படத்தில் நம்ம வந்து ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு அவரோட இது இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸு, ஹேர் ஸ்டைலு, அவருடைய அந்த இது எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருப்பாரு. அந்த படமும் ஒரு பக்கம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சும்மா செம்மையாக போயிட்டுருக்கு. இப்போ மௌனம் பேசியதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் போனாலும் இதில் கமலா தியேட்டரில் வாரணமாயிரத்தை திரும்ப ரீரிலீஸ் இறக்கியிருக்கிறாங்க. ஃபுல்லு டிக்கெட் கிடைக்கல. கமலா தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் வந்து வாரணமாயிரம் என்ன கேட்டால் எனக்கு டைம் இப்போ கூட ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாரணமாயிரம் இன்னொரு வாட்டி பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது ஒரு சலிக்காத ஒரு படம் வாரணமாயிரம். ஸோ இந்த ஒரு 4 படங்கள், அந்த ஒரு 5 படங்கள் இதை தாண்டி வினை தாண்டி வருவாயா இன்னமும் ஓடிட்டுருக்கு. அது ஆல் டைம் வந்து செம்ம. அது வருஷம் ஃபுல்லாக வேலண்டைன்ஸ் டே அந்த படம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரே லவ் படமாக வந்து இறக்கி இதுக்கிடையில் வித் லவ்னு ஒரு படம், அது வந்து புது படம், அதுவும் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸாக லவ்வர்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு இப்படி ஒரு இறக்கியிருக்கிறாங்க இவ்வளோ படங்களை. ஸோ அதுதாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த 3 படத்தில் இதுதான் மௌனம் பேசியதே என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. நெக்ஸ்ட்டு மின்னலே அண்டு காதலர் தினம். அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 2 படங்களில் சொல்லணும் அப்படின்னா வாரணமாயிரம் செம்ம படம் வாரணமாயிரம். ஸோ ஓவராலாக கூட வந்து நான் வாரணமாயிரம் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னே வந்து இருக்கும். ஸோ இதுதாங்க. இன்னும் ஏகே, தளபதி இவங்களுடைய படம்லாம் வந்து இன்னும் ரீரிலீஸ் பண்ணல. ஐயோ மறந்துட்டேன் பாருங்க, தனுஷ் அண்ணாவுடைய 3 படத்தையும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. ஆல்ரெடி ரீரிலீஸில் ஒரு புரட்சி பண்ண படம்லாம். ஸோ இத்தனை படங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் எது வந்து செம்மையாக வந்து கலெக்ஷன் அடிக்க போகுது, எது வந்து லாங் ரன் போய் ஆடியன்ஸை ரிப்பீட்டடாக தேட்டருக்கு வர வைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.